மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. காட்சிகளை பார்க்கலாம். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு வந்து கொண்டிருக்கிறார். தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். மகிழ்ந்து திளைப்பவரும் அம்மாதான். அரசாங்க ஊழியர்க்கு மனசார சலுகை தந்து மகிழ்ந்து திளைப்பவரும் அம்மாதான். நெசவாள மக்களுக்கு நெஞ்சார அள்ளி தந்து நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான். நெசவாள மக்களுக்கு நெஞ்சார அள்ளி தந்து நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான். நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னையில் உள்ள சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இன்று ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. விழாவுக்காக எடப்பாடி பழனிசாமி வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அன்னமிட்டு அன்பு காட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான். பூமி உள்ளவரை அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி இன்றைக்கு என்னென்ன கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? இன்று நாள் முழுவதும் வேற என்ன நிகழ்வுகளுக்கெல்லாம் அதிமுகவினர் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க? திலகவதி, முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய 78வது பிறந்தநாள் விழா சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக வரக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சாலை முழுவதும் தொண்டர்கள் தற்போது உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் இந்த தலைமை அலுவலகத்துக்கு வந்த பின்பு மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு அதிமுகவை கொடியேற்றி அதன் பின்பு தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்க இருக்கிறார். அதன் தொடர்ந்து பார்த்தோன்னா அதிமுக அலுவலகத்திலே நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இலவச மருத்துவ முகாம் அதிமுக மருத்துவ அணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தொடங்கி வைத்த பின்பு 78வது பிறந்தநாளை முன்னிட்டு 78 கிலோ அளவிலான கேக் என்பது வெட்டப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளுடைய சிறப்பு மலரை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று இன்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான சில வாக்குறுதிகளையும் அவர் அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெண்களை மையப்படுத்தியான வாக்குறுதிகளாக அது இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்படி தலைமை அலுவலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடிந்த பின்பு இதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில மகளிர் அணி சார்பாக மகளிர் தின நிகழ்ச்சியும் அதே போன்று ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. அதுலயும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். சென்னையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நிகழ்ச்சிகளும் அதே போன்று மாவட்டம் வாரியாக நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சந்தானம், இதே மாதிரி ஒவ்வொரு பிறந்தநாள் விழாவின் போதும் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கு செல்வார்கள், மரியாதை செலுத்துவார்கள், உறுதிமொழி ஏற்பார்கள், சூளுரைப்பார்கள். இந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த முறை சட்டப்பேரவை தேர்தல் வருடம் இந்த வருடம். அந்த வகையில எது மாதிரியான உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள் அதிமுகவினர்? நிச்சயமா நம்ம பார்த்தோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய எம்ஜிஆருடைய நினைவு நாள்ல அந்த நினைவிடத்துல மரியாதை செலுத்தி விட்டு உறுதிமொழி இருப்பார்கள். அந்த வகையில இந்த ஆண்டு கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பார்த்தோன்னா மீண்டும் அதிமுகவினுடைய ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில
அமைப்போம், அதே போன்று துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்தி காட்டுவோம், பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி அதனை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு பாடம் கற்பிப்போம் உள்ளிட்ட அந்த உறுதிமொழிகள் அந்த வாசகங்கள்ல உறுதிமொழியில இடம்பெற்றிருந்தது. அது நினைவு தினத்தை முன்னிட்டு அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். தற்போது பிறந்தநாள் என்பதால கட்சி அலுவலகத்திலே அவருடைய திருவுருவ சிலுவைக்கு மரியாதை செலுத்திவிட்டு இங்கே பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது நடத்தப்படுகிறது. அதே போன்று இன்று சில முக்கிய வாக்குறுதிகளையும் அவர் மகளிரை மையப்படுத்தி வெளியிட இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக இன்று மகளிர் அணி சார்பாக மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் என்றாலும் அந்த காலகட்டத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும். தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கும் பணிகள் என்பது தீவிரமாக இருக்கும் காரணத்தால தற்போதே மகளிர் தின கொண்டாட்டமும் இன்றே கொண்டாடப்பட இருக்கிறது. சில முக்கிய வாக்குறுதிகளையும் அவர் அறிவிப்பார். இன்று முதல் கட்ட தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்று தகவல் வெளியானாலும் கூட தற்போது வரை இன்று அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றும், இருப்பினும் தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே அவர் இன்று வெளியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது கட்சியினுடைய அலுவலகத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பை தொண்டர்கள் அளித்து வருவதையே நம்மால பார்க்க முடியுது. நம்ம தொடர்ந்து இது குறித்து பார்க்கலாம். சந்தானகுமார், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. அதிமுக தலைமை அலுவலகத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். காட்சிகளை தொடர்ந்து பார்க்கிறோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்படுகிறது. ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் உருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக முக்கிய நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். இன்று கட்சி கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி வழங்க இருக்கிறார். எங்கள் அம்மா அம்மா ஆயிரம் காலம் வாழ்க எங்கள் அம்மா அம்மா. சித்திரை மாத பௌர்ணமி திங்கள் போல நீ வருக வருக. செந்தமிழ்நாடு வந்தனை செய்து வாழ்க நீ வருக வருக. அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த அம்மா.
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்படுகிறது. அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதேபோல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எழுதிய சிறப்பு மலர் ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார். இந்நிலையில் இன்று முழுவதும் பல்வேறு நிகழ்வுகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தற்போது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. முன்பாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எழுதிய சிறப்பு மலர் ஒன்றும் வெளியிடப்பட்டது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. அதன் பிறகு அதிமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்து அங்கு இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கி வருகிறார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட இருக்கிறது. இன்று நாள் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகளுக்கும் அதிமுக சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தலைவர்களும் அவரை நினைவு கூர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த 78வது பிறந்த நாளில் அம்மாவின் நெடும் புகழை போற்றுகிறோம். அம்மா எங்களின் அடையாளம், ஏழைகளின் நம்பிக்கை, பெண்களின் தைரியம், தாய்மையின் உருவம். அதிகாரம் அவரை உயர்த்தவில்லை, மக்கள் மீது கொண்ட அன்பே அவரை உயர்த்தியது என்று பதிவிட்டிருக்கிறார். சோதனைகள் சூழ்ந்த தருணங்களிலும் அசைக்க முடியாத மன வலிமையுடன் தமிழகம் காக்க போராடிய தலைவர் என்று நெகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று அம்மா அவர்கள் சொன்னதைப் போல அதிமுக என்றென்றும் மக்கள் இயக்கமாகவே திகழ்கிறது என்றும் பதிவிட்டிருக்கிறார்.
சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 78வது பிறந்தநாள் விழா என்பதால் 78 கிலோவில் கேக் வெட்டப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டும் காட்சிகளை பார்க்கிறோம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளையொட்டி 78 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் விழா நடைபெறுகிறது. அதிமுக முக்கிய நிர்வாகிகள் RB உதயகுமார், KP முனுசாமி, SP வேலுமணி, வளர்மதி ஆகியோர் உடனிருக்கிறார்கள்.